ஜெய் ஸ்ரீராம். கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள திருவள்ளா என்ற ஒரு சிறிய நகரத்தில் அமைந்துள்ள திருவள்ளா கோவிலை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. அதாவது கிமு 59ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக நம்பப்படும் திருவள்ளா கோவில் அதன் பழமையும் அதன் பரப்பளவின் அடிப்படையில் கேரளாவின் மிக பெரிய வழிபாட்டு தலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் மகாவிஷ்ணுவும் சுதர்சன மூர்த்தியும் தலைமை தெய்வங்களாக உள்ளனர். இந்த கோவில் இருக்கும் இறைவன் கிழக்கு நோக்கியபடி நின்ற கோலத்தில் 8 அடி உயரத்தில் திரு வல்லபனாக அருள் பாலிக்கிறார். இங்கு மேற்கு நோக்கிய நிலையில் சுதர்சன மூர்த்தியாகவும் இறைவன் அருள் பாலிக்கிறார். இங்கு உள்ள இறைவனை திருவாள் மார்பன், கோலப்பிரியன் என்ற வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார். இங்குள்ள இறைவியை செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் என்றும் வத்சல்ய தேவி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பொதுவாகவே விஷ்ணு கோவில்களில் இறைவனின் திருவடி தரிசனம்தான் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். ஆனால் இங்க இறைவனின் மார்பு தரிசனம் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த கோவில் இருக்கும் இறைவனின் மார்பு தரிசனம் கண்டவர்களுக்கு இறைவி லட்சுமியின் முழுமையான அருளும் கிடைப்பதுடன் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என்கிறார்கள். மகாலட்சுமி வாழும் திருமாலின் திருமார்பு தரிசனத்தால் லட்சுமியின் முழுமையான அருளுடன் செல்வ செழிப்பும் அதிகரிக்கச் செய்யும் எனவும் நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் வெளிப்பிரகாரத்திலிருந்து மூலவரை நாம் காணும்போது இறைவனின் திருவடியை மட்டுமே நம்மால் காண இயலும். மூலஸ்தானத்தின் முன்பு சென்று இறைவனை பார்த்தால் மட்டுமே இறைவனின் முழு உருவத்தையும் நம்மால் தரிசிக்க முடியும். அந்த வகையில் இந்த கோவிலின் வடிவமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது. மற்ற விஷ்ணு கோவில்களில் இருப்பது போன்று இங்கு கருடன் இறைவனுக்கு எதிரே இல்லாமல் 50 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு கல் தூண் மீது பறக்கும் நிலையில் இருக்கிறார். பக்தர்கள் இறைவனை வேண்டியவுடன் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று செயல்படுத்த இறைவன் உடனடியாக ஏறிச் செல்ல தயார் நிலையில் கருடன் இருப்பதாக மக்கள் நம்பப்படுகிறார்கள். இந்த தெய்வத்தின் பெயரிலிருந்துதான் இந்த ஊர் திருவள்ளா என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுக்கு என்று கண்டகர்ண தீர்த்தம், பம்பை தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் உள்ளன. இந்த தீர்த்தத்தில் நீராடிய பின்பு இறைவனை தரிசிப்பது சிறப்பு வாய்ந்தது. ஆழ்வார்களால் போற்றப்படும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இக்கோவில் உள்ளது. கேரளாவில் புகழ்பெற்ற தனித்துவமான நடனமான கதகளி திருவள்ளா கோவிலின் மிகப்பெரிய பிரசாதமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலின் கிழக்கு நாதத்தில் உள்ள மண்டபத்தில் ஒவ்வொரு நாள் மாலையும் கதகளி நடனம் நிகழ்த்தப்படுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் அதிகபட்ச முறை கதகளி நிகழ்த்தப்படும் ஒரே கோவில் திருவள்ளா கோவிலில் மட்டுமே. இது ஸ்ரீ வல்லபருக்கு செய்யும் மிகப்பெரிய காணிக்கையாக கதகளி நடனத்தை கருதப்படுகிறது. சேரமான் பெருமாள் என்ற மன்னரின் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டு இங்கே சுதர்சனமூர்த்திக்கு சிலை நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சுதர்சனமூர்த்தி சிலை நிறுவப்பட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஸ்ரீ வல்லபரின் சிலை இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மன்னர் சேரமான் பெருமாளின் மனைவி தீவிர ஒரு விஷ்ணு பக்தராவார். ஒரு நாள் இரவு விஷ்ணுவின் வாகனமான கருடனின் வடிவத்தில் இறைவன் அவரது கனவில் தோன்றி சுதர்சனமூர்த்தி கோவிலில் ஒரு விஷ்ணு சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் அந்த சிலை இருக்கும் இடத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதை அறிந்த மன்னர் சிலையை தேடும் பணியை தொடங்கினார். கருடன் கூறிய சரியான இடத்திற்கு சென்று சிலையை தேடி கண்டுபிடித்தார். 8 அடி உயரமுள்ள அந்த தெய்வீக சிலையை இங்கே கொண்டு வந்து கிழக்கு நோக்கியபடி நின்ற கோலத்தில் கம்பீர தோரணையில் காட்சி தரும் வகையில் இங்கே பிரதிஷ்டை செய்தார். துர்வாச முனிவர் இந்த கோவிலுக்கு வருகை தந்தபோது அவர் பதாதி பழம் என்று சொல்லப்படும் வாழைப்பழத்தை பிரசாதமாக பயன்படுத்தினார். அப்போதிலிருந்து பதாதி பழம் என்று சொல்லப்படும் வாழைப்பழத்தை திருவள்ளா கோவிலில் உள்ள இறைவனுக்கு
பிரசாதமாக படைக்கப்படுகிறது. உத்தர ஸ்ரீ பலி என்ற புனித நாளை தவிர கோவிலின் வடக்கு நடை ஆண்டு முழுவதும் மூடப்பட்டிருக்கும். ஏகாதசி திருவிழாவை திருவல்லாக்கோவிலின் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக விருச்சிக ஏகாதசி சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது. திருவல்லாக்கோவிலின் வருடாந்திர திருவிழாவான உற்சவம் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது தெய்வத்தின் சக்திகளை சுத்திகரித்து புத்துயிர் பெறுவதற்காக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. திருவல்லாக்கோவிலுக்கு ஆண்டு முழுவதும் செல்லலாம். ஆனால் திருவல்லாக்கோவிலுக்கு செல்ல சிறந்த மாதங்கள் என்று பார்த்தால் அக்டோபர் முதல் பிப்ரவரி உள்ள மாதங்கள் ஆகும். தரிசன நேரம் தினமும் அதிகாலை 4:30 மணி முதல் பகல் 11:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம். திருவல்லாக்கோவிலுக்கு செல்லும்போது பாரம்பரிய உடைகளை மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும். ஆண்கள் சட்டையின்றி வேட்டி மட்டும் அணிந்து செல்ல வேண்டும். பெண்கள் புடவை அல்லது சுட்டிதார் அல்லது பாவடை தாவணியில் செல்ல வேண்டும். நாகரிக உடைகளுக்கு மட்டுமே இங்கே அனுமதி. திருவள்ளா பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவள்ளா ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் கோவில் அமைந்துள்ளது. இங்கிருந்து கோவிலுக்கு செல்ல பஸ் அல்லது ஆட்டோ ரிக்ஷா, டாக்ஸியை தங்கள் வசதிக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கு உள்ள பொது கழிப்பறைகள் மற்றும் குளியல் அறைகள் அவ்வளவு சுத்தமாக உள்ளது என்று சொல்லும் அளவிற்கு இல்லை. அதனால் நீங்கள் குடும்பத்துடன் செல்லும் போது ஒரு நல்ல ரெஸ்டாரண்டில் ரூம் வாடகைக்கு எடுப்பது நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.